യേശു ഒരു നാൾ എരിഹോവിൽ എത്തിയ നേരം, തെരുവിലൂടെ നടന്നു നടന്നു നീങ്ങിയ നേരം, നീളം കുറഞ്ഞവനായ സക്കായി കടത്തിൽ വലിഞ്ഞു വലിഞ്ഞു കയറി. നീളം കുറഞ്ഞവനായ സക്കായി കടത്തിൽ വലിഞ്ഞു വലിഞ്ഞു കയറി. സക്കായി പ്ലിങ്ങായി പോയി, യേശു കണ്ടപ്പോൾ പ്ലിങ്ങായി പോയി. സക്കായി പ്ലിങ്ങായി പോയി, യേശു കണ്ടപ്പോൾ പ്ലിങ്ങായി പോയി. ഗുരുവരുളി സക്കായിയെ വേഗം ഇറങ്ങി വാ, ഇന്നു ഞാൻ നിന്റെ വീട്ടിൽ സ്റ്റേ ആണ്. ഗുരുവരുളി സക്കായിയെ വേഗം ഇറങ്ങി വാ, ഇന്നു ഞാൻ നിന്റെ വീട്ടിൽ സ്റ്റേ ആണ്. ബന്ധപ്പെട്ടിറങ്ങി വന്നു സക്കായി തൻ പാപമേറ്റു. குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு இறை மக்களை, இன்றைய நாளின் யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். 18, 10, 19 வசனங்கள். உன் கடவுளாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உறைவிடங்களில் எல்லாம் உன் கோத்திரந்தோறும் நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் ஏற்படுத்து. அவர்கள் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். நியாயத்தை புரட்டாதே, முகதாட்சியம் காட்டாதே, பரிதானம் வாங்காதே. பரிதானம் ஞானிகள் கண்களை குருடாக்கும். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாள் உலக நீதி நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நீதி நாள் என்று அழைக்கப்படுகிற இந்த சிறப்பான நாளிலே உலக குற்றவியல் நீதி அமைப்பை வளர்ச்சி அடையும் வகையிலே அதை அங்கீகரிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகம் முழுவதும் ஜூலை 17ஆம் தேதி பன்னாட்டு நீதி நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாள் நீதிக்கான உலக நாள் என்று, பன்னாட்டு குற்றவியல் நீதிக்கான நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஜூலை 17ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு இது தேர்ந்தெடுக்கப்பட்டது. கம்பாலாவின் 2010ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி அன்று கம்பாலாவின் ரோம விதியை மறு ஆய்வு செய்வதற்காக கருத்தரங்கு நடைபெற்ற போது உறுப்பு நாடுகளின் சபையானது ஜூலை 17ஆம் தேதி உலக குற்றவியல் நீதிக்கான நாளாக கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது. நீதி என்று சொல்லும் பொழுது உலகத்தில் கடவுள் ஒருவர்தான் நீதிபதி. அவர் இஸ்ரவேல் மக்களை ஆள்வதற்கு அரசர்களை ஏற்படுத்துகிறார். அரசர்களை ஏற்படுத்தி அவர்களை அபிஷேகம் செய்வது இவர்தான். கடவுளுக்கு அடுத்த மனிதராக அவரை நான் அபிஷேகம் செய்திருக்கிறேன். அதனால தான் இயேசுவை அழைக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியில் இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே கடவுள் ஒருவரை நியாயம் தீர்ப்புக்கென்று அழைத்திருக்க. இன்றைக்கு நாம் குருசேகரங்களிலும் கூட அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குருசேகரத்தினுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு, நியாய தீர்ப்பு செய்வதற்கும், நடத்துவதற்கும், ஆலோசனை வழங்குவதற்கும் சபை சங்கம் என்ற பாஸ்டேட் கமிட்டி என்று ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, சபையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மக்களுக்கு நீதியை, நியாயத்தை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நியாயாதிபதிகளாக, தலைவர்களாக, உறுப்பினர்களாக, மெம்பர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் இன்றைக்கு பரிதானம் வாங்குகிறவர்களாகவும், முகதாட்சண்யம் பார்க்கிறவர்களாகவும், தன்னுடைய ஜாதிக்கு மாத்திரமே நியாயம் செய்கிறவர்களாக, ஒடுக்கப்பட்டவரை உதறி தள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆலோசனை சங்கத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இதே நிலைதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தனக்கு காரியம் நடந்தால் போதும், தன்னுடைய இனம் மக்கள் வளர்ந்தால் போதும் என்ற நிலைதான் இன்றைக்கு அதனால்தான் இன்றைக்கு திருச்சபையும் சமுதாயமும் அரசியலும் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபை கண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு உன்னுடைய கோத்திரங்களிலிருந்து நியாய தீர்ப்பு செய்யும்படி நீ அவர்களை, அதிகாரிகளை ஏற்படுத்து. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு அமைப்பு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். நம்முடைய கடவுள் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். மை காட் இஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டர், கைடன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், கவுன்சிலிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லலாம்.
அப்படிப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட என் அன்பான இறை மக்களே, நாம் எந்தெந்த இடத்துல பொறுப்பில் இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல பணியில் இருக்கிறோமோ, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அதை நாம் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக நடந்து யாருக்காகவும் முகதாட்சணியமோ ஜாதிய உணர்வோடோ உறவினர் என்ற உணர்வோடு நாம் தீர்ப்பு செய்யாதபடி கடவுளுக்கு பயந்து நேர்மையாய் தீர்ப்பு செய்யும் பொழுது நாம் உண்மையில் கடவுளுடைய நீதியை நிலைநாட்டுவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், இடையூறுகள், பயமுறுத்தல்கள் வந்தாலும் கடவுளுடைய நீதியை மைக்கேல் குன்கா என்ற ஜஸ்டிஸ் நீதிபதி அவர்கள் மிக தெளிவான முறையில் நாட்டின் முதல்வராக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கினார். இதுதான் உண்மையான நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு செய்கிற மக்களாக இன்றைய நாளில் நாம் கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம். எங்களை அனுதினமும் பாதுகாத்து வருகிற நல்ல ஆண்டவரே, நீதியின் வழக்கரமே, நியாயத்தின் நித்தியமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்குள்ளாக நீதிபதிகளாக, நியாயம் தீர்க்கிறவர்களாக, நடத்துவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுடைய ஆண்டவரே, மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் பேராயருக்காக, ஆலோசனை சங்க உறுப்பினர்களுக்கு, அவர்களிடத்தில் நல்ல ஒரு ஆண்டவரை ஐக்கியம், பரஸ்பர உறவும், திருச்சபை குறித்த தொலைதூர கண்ணோட்டமும் ஆண்டவரை அவர்களிடத்தில் காணப்பட நீர் உதவி செய்தருளும். தொடர்ந்து உம்முடைய கருணை கரத்தில் ஆண்டவரை ஆளுகையின் கரத்தில், அதிகாரத்தின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். உமக்கு விரோதமாக திருச்சபை கெடுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டால் அவனை நீ கெடுப்பீர் என்று சொல்லியிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.